பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் காலை வணக்கம் கூறிக்கொள்வது உங்களின் அன்பு நண்பன் உதயகுமார். இன்றைய இலக்கிய சிதறலாக நச்செள்ளையார் என்பவரை பற்றி பார்ப்போம். நச்செள்ளையார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டக்குன்னு புரியாது. ஆனா இப்படி சொன்னா புரியும். காக்கை பாடினியார் அப்படின்னு சொன்னா புரியும். ஆமாங்க, அவங்களுக்கு தான் நச்செள்ளையார் என்ற பெயரோட காக்கை பாடினியார்னு சேர்த்து விட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல நச்செள்ளையார் என்ற பேர்ல 2-3 பேர் இருந்திருக்காங்க. அதனால ஒரு அடையாளம் தெரியறதுக்காக அவங்க பாடிய பாடல்ல இருந்து காக்கையை பற்றி பாடியிருக்கிறார் அவர். அந்த பேரை கொண்டு வந்து முன்னாடி காக்கை பாடினியார் நச்செள்ளையார் என்று சொன்னால் புரியும். சரி, இவர் யார்? இவரை பற்றி ஏன் என்று நான் சொல்ல வேண்டும்? இவர் பெண்பால் புலவர். அதாவது கடைச்சங்க காலத்திலே இருந்த ஒரு பெண்பால் புலவர். இவங்க எழுதியது 8 தொகை நூல்களிலே இருக்கும் குறுந்தொகை, புறநானூறு, பதிற்று 10 என்ற 3 நூல்களிலும் இவருடைய செய்திகள் இருக்கின்றன. 8 தொகையில் அருமையாக அகத்தை பற்றியும் புறத்தை பற்றியும் அற்புத வரிகளால் அப்படியே தமிழை செதுக்கி இருப்பாங்க இவங்க. விருந்து வர கரைந்த காக்கையது பலியே அப்படின்னு ஒரு வரி பாடியிருக்காங்க பாருங்க. இந்த விருந்து வர கரைந்த காக்கையது பலியே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? காக்கை வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது, காக்கைக்கு சோறு வைக்கிறாங்க, அதாவது உணவு வைக்கிறாங்க. அப்படி என்றால் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், சங்க காலம் முதலே இந்த காக்கைக்கு உணவு வைக்கும் பழக்கம் இருந்திருக்கிறது என்று நன்றாக புரிகிறது. இன்னொன்று, அந்த காக்கைக்கு சாதம் வைக்கிறதை அவங்க எப்படி மாத்தி பாடுறாங்க பாருங்களேன். ஒரு அகப்பொருள்ல தலைவன் பொருள் தேட வெளியே சென்றிருக்கிறான். தலைவி அவனது வரவை பார்த்து பார்த்து ஏங்கி ஏங்கி தவிக்கிறாள். அப்போது தோழிதான் என்ன செய்கிறாள் என்றால், பக்கத்தில் இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்கிறாள். ஆனால் அவ்வளவு ஆறுதலை விட தினமும் காக்கை அந்த வீட்டில் வந்து கரையுமாம். அப்போ தோழி சொல்றா, அவளுக்கு தலைவிக்கு என்ன சொல்றா, காக்கை எப்போ நம்ம வீட்டுக்கு வந்து கரையுதோ, அதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அன்று யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அது தலைவனாய் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஒரு நாள் அப்படி கரையுது, வந்துடுறான் தலைவன். அப்போ தலைவன் என்ன சொல்றான்னா தலைவி கிட்ட, நான் இல்லாத போது என்னுடைய தலைவியை நீ ஆற்றுப்படுத்தி இருக்கிறாய், உனக்கு நன்றின்னு சொல்றான். அப்போ அவ சொல்றா, எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், அந்த காக்கைக்கு நன்றி சொல் என்று சொல்கிறாள். இதைதான் அவர் பாடியிருக்கிறார். அதனால் தான் அவருக்கு காக்கை பாடினியார் என்ற பெயர் சேர்த்து சொல்கிறோம். இது அருமையான பாடல். சரி, அகத்தை பற்றி தான் இப்படி பாடியிருக்கிறார் என்றால், புறத்தை பற்றி அதைவிட பயங்கரமாக பாடியிருக்கிறார் அவர். போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டிலிருந்து போர்க்களத்திற்கு ஒருவன் சென்றிருக்கிறான். உன் மகன் இறந்து விட்டான் என்று யாரோ ஒருவர் தவறான செய்தியை ஒரு வயதான கிழவியிடம் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி என் மகன் போர்க்களத்தில் இறந்திருக்கிறான் என்று நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறான். அப்போ போகும்போது ஒருத்தர் சொல்றாரு, இறக்கெல்லாம் இல்ல, உன் பையன் புறமுதுகு காட்டி ஓடிட்டான், அவன் போரே செய்யல, பயந்து ஓடிட்டான்னு சொல்றாங்க ஒருத்தர். அப்போ அவளுக்கு ரொம்ப கோபம் வருது. அப்படி அவன் ஓடி இருந்தால், போர்க்களத்தில் அவனை நான் பார்க்கவில்லை என்றால், அவனுக்கு பால் கொடுத்த இந்த 2 மார்பகத்தையும் அறுத்து எறிவேன் என்று அவள் சூளுரைக்கிறாள். அப்படி சூளுரைத்துக் கொண்டே அவர் போர்க்களத்திற்கு சென்று விடுகிறாள். சென்று அந்த பிணங்களின் நடுவே தேடுகிறாள். அந்த முதிய வயதிலும் தன்னுடைய மகன் மார்பில் அடிபட்டு இறந்திருப்பதை பார்க்கிறாள். அப்போது அவள் சொல்கிறாள், இதுதான் வீரமரணம், இனி நான் நிம்மதியாக சாவேன் என்று சொல்லி இருக்கிறாள். இப்படி அகத்தையும் புறத்தையும் அழகுபட பாடியிருக்கும் காக்கை பாடினியாரை பற்றி உங்களுக்கு இந்த அருமையான செய்தியை பகிர்ந்து கொண்டதில் உள்ளபடியே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த காக்கை பாடினியார் மட்டுமல்ல, இதுபோல் சில புலவர்களும் இந்த அகத்தையும் புறத்தையும் சேர்த்து பாடியிருப்பதில் வல்லவர்களாக அப்போது இருந்திருக்கிறாள். அவர்களை பற்றி பிறகு பார்ப்போம். இந்த அற்புத செய்தியோடு ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதேபோல் இந்த பல்சுவை செய்திகளை உங்களுக்கு சுருக்கமாக நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் இந்த பசுமை சேனல் மூலமாக. இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து பதிவிடவும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.